ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான மிஷன் லிஸ்ட்ல 2008 வெளிவந்திருந்த மடகாஸ்கர் எஸ்கேப் டு ஆப்பிரிக்கான்ற ஒரு அற்புதமான ஃபீல் குட் மூவியோட தாங்க வந்திருக்கிறேன். எப்பயும் போல முடிஞ்ச வரைக்கும் முழுசா பக்கம் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங் நெடு நாட்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவோட பறந்து விரிஞ்ச சவானா காட்டு பகுதியில ஆரம்பிக்குது. அங்குள்ள காட்டு பகுதிக்கு ராஜாவான ஜூபா அப்படின்ற ஒரு சிங்கம் தன்னோட மகனான ஆலெக்ஸ் என்ற குட்டி சிங்கத்துக்கு ஒரு உண்மையான காட்டுக்கு அரசன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும்ன்றத பத்தி கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அந்த குட்டி சிங்கத்துக்கு காட்டு ஆளணும், வலிமையா இருக்கணும், வேட்டையாடணுன்றத பத்தி எல்லாம் அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த குட்டி சிங்கத்துக்கு நல்லா ஆடணும், சுத்தணும், விளையாடணும் அப்படின்றதுலதான் சந்தோஷமே. இதுவே இந்த குட்டி சிங்கமான ஆலெக்ஸ் தான் நம்ம கதையோட கதாநாயகன். இப்படி ஹீரோவோட அப்பா அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கிங் ஜூபாக்கு அவங்களோட இனத்துல பெரிய போட்டியாளரா இருந்தது யாருன்னா மக்குங்கா அப்படின்ற ஒரு சிங்கம் தான். அடிக்கடி ஹீரோட அப்பாவை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அப்படி அந்த அன்னைக்கு ஹீரோக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன முயற்சி பண்ண வச்சாலும் உன் பையன் வேலைக்காக மாட்டான்னு கிண்டல் பண்ணுது. இதை கேட்ட நொடி பொழுதுல ஹீரோட அப்பாவுக்கு இவ்வளவுதான் கோவம் இல்ல. ஆமா, என்னோட மகனோட திறமையை எடை போட்டு குத்தி காட்டுற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஆள் இல்லைன்னு பேச்சு வார்த்தையா இருந்தது. டக்குன்னு 2 பேருக்கு சண்டையா மாறிடுச்சு. ஹீரோவோ குட்டி சிங்கம் விவரம் தெரியாத வயசு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பட்டாம்பூச்சி துரத்தி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் திடீர்னு தரையில இருந்து ஒரு கயிறு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இவனோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அசையுது. அறியாத வயசு அதை ஆடிட்டு இருந்ததை பார்த்துட்டு பிடிக்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுறான். இவன் அது அவனுக்காகவே செட் பண்ண போறீன்னு தெரியாம. பொதுவா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற செவானா பகுதி பாதுகாப்பான இடம் தான். பட் என்னதான் அந்த இடம் ஃபாரஸ்ட் ரிசர்வா இருந்தாலும் சில போச்சர்ஸுங்க விதியை மீறி இந்த மாதிரி வலைகளை போட்டு அப்பப்போ வந்து விலங்குகளை பிடிச்சு கொண்டு போயிருவானுங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஹீரோ அலெக்ஸ் சிக்கிட்டான். கரெக்டா கைக்கு கிடைச்ச உடனே அவனை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சிடறாங்க. இப்படி இங்க சம்பவம் நடந்த அதே நேரத்துல தான் மக்குங்கான்ற சிங்கத்தோட சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோட அப்பா போட்டியில ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயமே தெரிஞ்சு திரும்பி பார்க்கல பையனை காணணும். சரியா கொஞ்சம் தூரம் தள்ளி சில வேட்டைக்காரங்க வண்டி எடுத்துட்டு வேகமா போறதை கண்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிய வந்து உடனே எதை பத்தி யோசிக்காம அந்த வண்டியை பின்னாடி துரத்துறாரு. அப்புறம் ஹீரோ அதுக்குள்ளதான் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு டக்குன்னு வண்டிக்குள்ள தாவி பெட்டியை உடைச்சு ஹீரோ வெளியே எடுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது திடீர்னு அதுல ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கி எடுத்து ஹீரோட அப்பாவை காதுல சுட்டுறான். அதிர்ஷ்டவசமா உயிர் போற ஆபத்து எதுவும் ஆனா வாங்கிடுறாரு. ரெண்டதே நேரத்துல அந்த இடைப்பட்ட சண்டையில வண்டி கொலாப்ஸ் ஆகி ஹீரோ அடைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியோட சேர்த்து தவறி பக்கத்துல ஒரு நதியில் விழுந்துருது. கரெக்டா அந்த ஒரு நதியும் நேர கடலோட இணையற இடத்துல இருந்திருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் மயக்கத்துல இருந்து மீண்டு தான் பையன் இன்னும் அந்த வண்டியில தான் போயிட்டு இருக்கான்னு நினைச்சு அந்த வேட்டைக்காரங்களே துரத்திட்டு போற மாதிரி காட்டுறாங்க. தென் கட் பண்ணா அந்த பெருங்கடல்ல பல நாள் தனியா மிதந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் பெட்டியில இருந்த அந்த குட்டி சிங்கமான நம்ம ஹீரோ ஒரு நாள் நியூயார்க் நகரத்துக்கு வந்து சேர்றான். அங்க உள்ள மக்களாலே கண்டெடுக்கப்பட்டு ஒரு ஜூல ஆதரிக்கப்பட்டு வளர்க்கப்படுறான். ஆக்சுவலா அந்த ஒரு இடத்துலதான் ஹீரோக்கு தான் குடும்பத்தை தாண்டி புதுசா சில நண்பர்கள் அவனுக்கு கிடைக்கிறாங்க. மார்டின் ஒரு வரிக்குதிரையும், மெல்மென் ஒரு ஜிராஃபியும், அண்ட் குளோரியான ஒரு நீர் யானையும் இவனுக்கு நெருங்கின நண்பர்களா வராங்க. அப்படியே அந்த ஜூலே காலம் கடந்து குட்டி சிங்கமா இருந்த ஹீரோ வளர்ந்து பெரியவன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜூலிய ஆட்ட நாயகனே நம்மாளுதான். அங்க வந்து போற எல்லா ஆடியன்ஸையும் இவனோட அட்டகாசமான டான்ஸ் மூவ் வச்சு விசிட்டர்ஸ் ஆச்சரியப்படுத்திடுவான். இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்த அவங்களோட லைஃப்ல திடீர்னு ஒரு நாள் மாற்றமும் ஏற்பட்டது. இவங்க 4 பேரும் அவங்களோட ஜூ வாழ்க்கையில இருந்து வெளியேறி புதுசா ஒரு உலகத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவங்களோட லைஃபே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பயணத்துக்கு வழி காமிச்சது. அப்படி அவங்க வந்து சேர்ந்த இடம் தான் மடகாஸ்கர் அப்படின்ற ஒரு தீவு பகுதி. இப்படி இவங்க திடீர்னு நியூயார்க்கை விட்டு காணாம போனது அங்க அத்தனை வருஷமா அவங்களோட ஃபேன்ஸா இருந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மறுபடியும் எப்ப வருவாங்கன்னு. ஆனா பாருங்க, இவங்க இங்க மடகாஸ்கர்ல அங்க அவங்களுக்கு நண்பனான லெமூர்ன்ற ஒரு விலங்கோட சேர்ந்து இருந்த எல்லா நாளும் லைஃபை ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. அங்குள்ள எல்லா விலங்குகளோடையும் பழகிய நண்பர்களாகி சலிச்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நியூயார்க்கே போறதுக்காக முடிவு பண்றாங்க. அதுக்காக அகைன் கிராஷ் ஆகி விழுந்த அந்த பிளேனை ரிப்பேர் பண்ண உதவி பண்ணி கொடுங்கன்னு அந்த லெமூர் கிட்ட கேட்க அதுங்க இனத்தோட தலைமை தான் இவங்களோட க்ளோஸ் நண்பனாச்சு. ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க நியூயார்க் நகரத்துக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்குது. கூடவே இந்த லெமூர் விலங்குகளோட அரசனான கிங் ஜூலியனும் அண்ட் அதோட ஆலோசகரான மோரிஸ் என்ற விலங்குமே நியூயார்க்ல உள்ள இவங்களோட ஃபேன்ஸான லைஃபை பார்க்கணும்னு ஹீரோவோட டீம் கூடவே கூட சேர்ந்து போறதா முடிவு பண்ணிருதுங்க. இதில் அவங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்ற பட்சத்தில் எல்லாரும் தயாராகிறாங்க. அப்போ கிளம்புற நேரத்தில் இன்னொரு லெமூர் ஒண்ணுமே தன்னோட அரசன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால யாருக்கும் தெரியாம யாரும் இல்லாத நேரமா பார்த்து அதுவுமே பிளேன்குள்ள புகுந்து வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த பிளேனை டேக்கப் பண்ணி ஓட்டுறது யாருன்னா அது ஒரு பென்குயின் டீம். அதுங்களுக்கு தலைவனா கேப்டன் ஒன்று செயல்படுது. அண்ட் அதுங்களோட கூட்டத்திலே ரொம்ப அறிவாளியானுன்னா கவால்ஸ்கின்ற பென்குயின், மிகுந்த செயல்திறன் கொண்ட ரீகோன்ற ஒன்று இருக்குதுங்க. சேஃப்டியா பிளேன் டேக்கப் ஆகி மடகாஸ்கர்ல இருந்து நியூயார்க்கு போயிட்டு இருக்கு. அப்படி அந்த விமானம் மேல நல்லா பறந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் அவனோட டீமுக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க பழைய பிளேன்ல டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான கம்ஃபர்டபுள் கிடைச்சதோ அதையும் இவங்க ஃபீல் பண்ற மாதிரி உணர்ந்தாங்க. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. திடீர்னு காக்பீட்ல ஏதோ பிரச்சனை. என்ன ப்ராப்ளம்னு அந்த கவால்ஸ்கின்ற பென்குயின் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. பிகாஸ் தொடர்ந்து ரெட் கலர் வார்னிங் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருந்தது. ஆனா விஷயம் தெரிஞ்ச கேப்டன் அதை பார்த்த உடனே இதுதான் பிரச்சனையா, இதை நான் பாத்துக்கிறேன்னு முட்டாள்தனம் அதை சரி செய்யறதுக்கு பதிலா பிளிங்க் ஆயிட்டு இருந்த அந்த வார்னிங் லைட்டை உடைச்சுட்டு அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ், இனி எந்த பிரச்சனை இல்லைன்னு பதிலுக்கு கவால்ஸ்கி இல்ல இனிமே தான் பிரச்சனையை
ஸ்டார்ட் ஆக போகுது பாஸ். ஆக்சுவலா நம்ம போயிட்டு இருக்கிற பிளேன்ல ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அதுக்கான வார்னிங் சிக்னலை தான் நீங்க உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி புரிய வைக்குது. இருந்து என்ன பண்றது, அங்க நிலவு நொடி பொழுதுல மாறி போச்சு. பிளேனும் பவர் இல்லாம ஷடன் ஆகி கட்டுப்பாட்டை இழந்து மேல இருந்து கீழே விழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயம் அள்ளுவிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்துமே அந்த லெமூர் கிங் மட்டும் ரொம்ப சில் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருக்கு. எதனாலும் பார்த்தா அப்புறம் தான் விஷயமே தெரியுது, அதுக்கிட்ட ஒரு பேராசூட் இருந்திருக்கு. அதுவும் அதோட ஆலோசகரும் மட்டும் சேஃபா தப்பிச்சிருச்சு. என்னதான் பிளேன்ல தற்செயலா கோளாறு ஏற்பட்டாலும் இந்த பென்குயின்ஸ்க்கு ரொம்ப திறமையானதுங்க. பிளேனை சேஃபா லேண்ட் பண்ண முடியலனாலும் உள்ள இருக்கிறவங்களோட உயிருக்கு இவங்க தான் பாதுகாப்புன்னு டக்குனு எமர்ஜென்சி லேண்டிங் சிஸ்டம் செலுத்த சொல்லுது. இதனால பிளேனை தவிர யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அறியப்படாத ஒரு காட்டோட நடுப்பகுதியில வந்து லேண்ட் ஆகி தப்பிக்கிறாங்க. தென் ஜஸ்ட் மிஸ் விட்டு இருந்தா எல்லாரும் நொடி பொழுதுல செத்துருப்போன்னு பயந்து நடுங்க. அதுல குளோரியான்ற அந்த நீர் யானை மட்டும் அப்பதான் அதுக்கு தூக்கத்துல இருந்தே முழிப்பு வந்திருக்கு போல. தாயா எந்திரிச்சு நியூயார்க் வந்துருச்சு நகைச்சுவை பண்ணுது. அப்பதான் அந்த கேப்டன் பென்குயின் சொல்லுது, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இன்க்ளூடிங் பிளேனோட நிலைமையும் தான். கிட்டத்தட்ட இது சரி பண்ண 9 to 12 மாசம் ஆகும். அதனால கொஞ்ச நாளைக்கு எங்களோட வேலையை டிஸ்டர்ப் பண்ண போனீங்கன்னா நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்ல கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக். அட எதுக்கட அத்தனை மாசம், இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல எங்க தங்குறது தூங்குறது, சுத்தி பார்த்தாலே சுடுகாடு மாதிரி இருக்கு, ஒரு நாள் கூட நம்மளால உயிரோட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால இதுங்க ரெடி பண்றது பொறுமையாக பண்ணிட்டோம், நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட் வழியை தேடி போவோம். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அப்படியே பொடிநாடியா அவனோட தேடுதல் பயணத்தை ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த வழியா ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் இவங்களை பார்த்து ஆச்சரியமா போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடி அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான் உதவி கேட்க. ஆனா அதுல அங்க ஹீரோ எதிர்பார்க்காது என்னன்னா, நியூயார்க்ல இவங்ககிட்ட ஏற்கனவே வெம்பெழுத்த அதே பழைய பாட்டி பாடையில போற வயசுல பாலைவனத்துல சுத்திட்டு இருந்திருக்கு. ஹீரோக்கு எப்படி கிளம்பிய பார்த்ததும் அடி வாங்கினது ஞாபகம் வந்துருச்சோ, சேம் அந்த பாட்டிக்கும் ஹீரோவை காட்டுல பார்த்தாலும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு ரிமெம்பர் பண்ணி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, சிங்கம் வெர்சஸ் பாட்டி தான் சண்டை. எப்பயும் போல கிளவி தான் ஹீரோவை வெளுத்து விட்டுட்டா. அசால்ட்டா அடிச்சு பங்கம் பண்ணிட்டு ஹாய் சொல்லிட்டு போகாத குறையா ஹீரோவை 10 செகண்ட்ல நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பாட்டி. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கிருந்து அவங்களோட பயணத்தை மறுபடியும் தொடங்கி போறப்பதான் இவங்களோட வாழ்க்கையில் இதுவரை பார்த்தது இல்லாத மாதிரி அற்புதமான ஒரு காட்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னன்னா, அவங்களோட இனத்துல அவங்கள மாதிரி எக்கச்சக்கமான விலங்குகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய விஷயம் இல்லதான், ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. ஜூக்குள்ளார வாழ்க்கை முழுக்க 4 பேர் மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு முறையா அவங்களோட பிம்பத்தையே பாக்குற மாதிரி அவங்களுக்கு அது காட்சி அளிச்சிருந்திருக்கு. இதை கண்ட ஹீரோக்கு இவ்வளவுதான் எக்ஸைட்மெண்ட்னு இல்லை. உடனே அங்கிருந்து அதுங்க கிட்ட பேச போறான். மனுஷங்களோட சூழல்ல வளர்ந்ததுனால அதுங்களுக்கு இவனோட லாங்குவேஜ் புரியாத என்னமோன்னு ஸ்டார்டிங்ல சைகிலையும் பாடி எக்ஸ்பிரஷன்லையும் பேசி பாக்குறான். ஆனா அதுல அவனுக்கு காத்திருந்த ஆச்சரியம் என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா விலங்குமே இவன மாதிரிதான் பேசுன்றது அவனுக்கு இப்பதான் தெரியுது. அதே நேரத்துல அந்த விலங்குகளுக்குமே வேற ஒரு இடத்துல இருந்து நம்மளை பாக்குறதுக்காக விருந்தாளிங்க வந்திருக்காங்க, நல்லா பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சு காட்டோட அரசனான ஜூபா அந்த இடத்துக்கு வராரு. என்னது இது, வழக்கமா இல்லாத மாதிரி புதுசா சில விலங்குகள்லாம் வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கண்டு அவருக்கு ஒரே கோவம். இங்க பாருப்பா, ஆல்ரெடி எங்களோட கூட்டத்துல இடம் நிரம்பி போச்சு, இனி யாரையும் எங்க இடத்துக்குள்ள சேர்த்துக்க முடியாது, அதனால உடனடியா நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுதுன்னு சொல்றாரு. கரெக்டா அதே நேரத்துல தான் பேசிட்டு இருக்கும்போது ஜூபாவோட மனைவி ஹீரோவை உத்து பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஆளுதான் சின்ன வயசுல அவங்க தொலைச்ச அவங்களோட மகன். முகத்தோட சாயல கிட்டத்தட்ட ஒத்து போக டக்குன்னு கையை பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சேம் அவங்களோட குடும்பத்துக்கு இருக்கிற பர்த் மார்க் அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜூபாக்கு ரியலைஸ் ஆகுது, பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனோட தன்னோட மகன் தான் இப்ப கண்ணெதிர இருக்கிற ஹீரோன்னு. அவ்வளவுதான் உண்மை தெரிஞ்சு அவருக்கு இவ்வளவுதான் சந்தோஷம் இல்லை. அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தான் பையன் மறுபடியும் கிடப்பான்னு. அதை தொடர்ந்து அந்த நாள் முழுக்க எல்லாருக்குமே செலிப்ரேஷன் தான். அதே நேரத்துல கிங் லெமூரும் அண்ட் அவரோட ஆலோசகரான மோரிஸும் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்து இவங்களும் செலிப்ரேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்பயும் பாருங்க, இந்த லெமூர் கிங்குக்கு அப்பயும் ஒரு நப்பாசை, இது வந்திருக்கிறதுனாலதான் அங்க என்ஜாய் பண்ற விதமா பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம மார்ட்டி ஜீப்ரா அங்குள்ள ஜீப்ராக்களோட ரொம்ப ஈஸியா பழகி நம்பன் ஆயிட்டான். இன்னும் ஏன் நம்ம மெல்மன் ஜிராஃபியுமே அவனோட இனத்துல உள்ளவங்களுக்கு வைத்தியம் பார்க்க ஒரு டாக்டர் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவனும் அவங்க கூட சோசியலா பழகி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து உண்மையாவே டாக்டராகவே ஆயிட்டான். கடைசியா நம்ம கடைக்குட்டியில பெருத்து குட்டி குளோரியா, அதாங்க அந்த நீர் யானை, அவ ரொம்ப நாளா தன்னோட வாழ்க்கை துணை ஒண்ணு தேடிட்டு இருந்தா. அதுக்கு தகுந்த மாதிரி அங்குள்ள அத்தனை விலங்குகள்ல மோட்டோன்னு சொல்லப்படும் ரொம்ப கட்டுமஸ்தான ஒரு அட்ராக்டிவான ஹிப்போ ஒண்ணு சந்திக்கிறா. சொல்ல போனா அதுங்களோட இனத்திலே அவன் தான் ஆண் இலக்கம் போல. இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட இனத்தை சேர்ந்த சிங்கத்தை கூட பேசி பழகிறான். இப்படி உங்களோட நல்ல நேரம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஸ்பாட்டுக்கு மக்குங்கா திரும்ப வருது. ஹீரோவோட குடும்பத்துக்கே பரம எதிரினா இந்த ஒரு சிங்கம் தான். ஆனா நேரடியா இல்ல, சகுனி மாதிரி வந்து வராததுமா எல்லாரும் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்பட இந்த மக்குங்கா மட்டும் ஜூபா கிட்ட சொல்லுது, நீ என்ன மறந்துட்டியா, உன் பையன் இன்னும் அந்த தகுதி போட்டி கம்ப்ளீட் பண்ணலன்றத மனசுல வச்சுக்கோ, ஏன்னா அதை அவன் செய்யலைன்னா நம்மளோட கூட்டத்துக்குள்ள அவனை ஏத்துக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு அவனை விலைக்கு வைக்கிறத பத்தி சொல்லாம சொன்னதும் பதிலுக்கு ஜூபாவும், நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், இது நம்மளோட ட்ரெடிஷன் தான், ஒரு உண்மையான அரசனை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த தேர்வு கண்டிப்பா முக்கியம், அதனால உன்னோட திறமையை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதுக்கு நீ தயாராகிக்கோ மகனே ஹீரோ கிட்ட விஷயத்த சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம், நல்ல விஷயம் என்னன்னு புரியாமையே. ஆக்சுவலா இவர் சொன்ன போட்டின்றது இவன் நியூயார்க்ல மக்கள் முன்னாடி பண்ணிட்டு இருக்கிற டான்ஸ் போட்டின்னு நினைச்சிட்டான். ஆனா அங்க காட்டுல சிங்க கூட்டத்தோட சட்டத்திட்டப்படி ஒரு சிறந்த ஆல்பா லயனா இருக்கணும்னா களத்துல இறங்கி சண்டை போட்டு ஜெயிக்கணும்.
பாவம் இது தெரியாம நம்மளால இன்னும் அதை டேலண்ட் ஷோ நம்பிட்டு இருந்திருக்கான். தென் அந்த அன்னைக்கான பொழுது முடிஞ்சதும் எல்லாரும் அப்படியே சன்செட்டை பார்த்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸா இருக்கிறாங்க ஹீரோவனோட ஃப்ரெண்ட்ஸும். அப்ப ஹீரோ சொல்றான், இதுதான் நம்மளோட உண்மையான வீடு, இதை தான் நம்ம இத்தனை வருஷமா மிஸ் பண்ணி இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த அறிவாளி பென்குயின்ஸுங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆபரேஷனை பண்றதுக்காக தயாராகுதுங்க. என்னன்னா பிளேனோட இன்ஜின் பர்ஸ்ட் ஆகி ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. அது இங்க இருக்கிற காட்டு பகுதியில் எங்க போய் வாங்குறது, எங்க தான் கிடைக்கும். அதனால அந்த பக்கம் வர டூரிஸ்ட் வெஹிக்கிள் தான் அவங்களோட டார்கெட்டா இருக்குது. அதனால அந்த கேப்டன் பென்குயின் ஒரு பிளான் போடுது. ஒன்னத்தை அடிப்பட்ட மாதிரி வழியில படுத்து டைவர்ட் பண்ண சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு அந்த டூரிஸ்ட் வந்து பாக்குற நேரத்துல மற்ற பென்குயின்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வெஹிக்கிளை வேட்டையாடி கொண்டு போகலான்னு பாக்குறாங்க. அதுக்காக அந்த ரீகோன்ற பென்குயின் தான் டைரக்ட் கனெக்ஷனை கொடுத்து காரை கபான்னு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக பாக்குறாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. தப்பிச்சு போற நேரத்துல ஒரு சின்ன ப்ராப்ளமும் கூடவே சேர்ந்து வந்திருக்கு. என்னன்னா எல்லாரும் வண்டி விட்டு இறங்கின கேப்ல அந்த பாட்டி மட்டும் இன்னும் காருக்குள்ள இருந்திருக்கு. அது தெரிஞ்சது நம்ம ஆளுங்க டக்குன்னு கிளவி கார்ல இருந்து தூக்கி எறிகிறாங்க. ஆனா பாருங்க, அப்ப அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவா அடி வாங்கிட்டு வரதுக்கு இவங்கள அறிவாளி பென்குயினுங்க. அதுவும் இந்த கேப்டன் இருக்கு யமகாதக. அடே அவ இன்னும் உயிரோட தாண்டா இருக்கா, விட்டுற கூடாதுன்னு அகெயின் காரு ரிவர்ஸ்ல கொண்டு வந்து விட்டு ஏத்தி அப்பவும் அந்த கிளவிக்கு ஒன்னும் ஆகல. சரி போய் தொலைதுன்னு இவங்களும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, கிளவி சரியான விவரம் தான் போல. மொத்த டூரிஸ்ட் பார்ட்டியும் கடைசியில் இதுதான் லீட் பண்ணி கொண்டு போகுது காட்டில் எப்படி சர்வைவ் ஆகணும்னு. கட் பண்ண அந்த அன்னைக்கு நைட்டு எப்பயும் இல்லாத மாதிரி ஹீரோ அவனோட அப்பா அம்மா கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்ப அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நினைவுக்கு வந்து அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். இருந்தாலும் ஏதோ ஒரு வாரத்துல அவனுக்குள்ள இருக்கிற அந்த நியூயார்க் லைஃப் ஸ்டைலையும் இன்னும் அவனால மறக்க முடியல. அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த பார்ட்டியோட டூரிஸ்ட் குரூப் அவங்கள மாதிரியே இன்னொரு தொலைஞ்சு போன இன்னொரு குரூப்பை சந்திக்கிறாங்க. என்னன்னு கூப்பிட்டு விஷயத்த கேட்டப்பறம் தான் தெரியுது அவங்களோட ஜீப்பையும் இந்த பென்குயின்ஸும் அதே மாதிரி திருடி கொண்டு போயிடுச்சிங்களாமா. ஸோ அப்போ அந்த பாட்டி அந்த ரெண்டு குழுவையும் ஒன்னா சேர்த்து சொல்லுது, இங்க பாருங்க, நம்மளாம் நியூயார்க் மக்கள் எப்படி சர்வைவ் ஆகணும்னு நமக்கு தெரியாதா, இந்த ஜக்கில் என்ன பண்ணணும் எப்படி சர்வைவ் ஆகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பென்குயின்ஸுங்க முடிஞ்ச வரைக்கும் போதுமான அளவுக்கு டூரிஸ்ட் கிட்ட இருந்து அவங்களோட வெஹிக்கிளை கேப்சர் பண்ணி கொண்டு வந்துருச்சுங்க. அதாவது அவங்களோட பிளான் என்னன்னா அந்த வெஹிக்கிள் பார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளேனை ரிப்பேர் பண்றது தான். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு கைகள் இருந்தும் விரல் இல்லாதனால எக்யூப்மெண்ட்ஸ் அதுங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அப்பதான் அதே விமானத்தில் பயணிச்சு வந்த ரெண்டு குரங்குங்க இவங்களுக்கு அந்த டூல்ஸை யூஸ் பண்ண உதவி பண்றதா சொல்லி அங்கே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த எக்கச்சக்கமான குரங்குகளை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அந்த சிங்கத்தோட கூட்டத்தில் அன்னைக்கு தான் அந்த வீரனான தேர்ந்தெடுக்க போற நாள். ஹீரோ அந்த போட்டியில் ஜெயிக்கவே கூடாதுன்னு அந்த மக்குங்கா சிங்கம் என்ன பண்ணுது, தந்திரமா செயல்பட்டு அவன் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு ஒரு பெரிய பலசாலியான சிங்கத்தை கூட மோதவோட பாக்குது. இருந்தும் இதை கேட்டு நம்மாலு அது என்னன்றதே தெரியாம இன்னும் டான்ஸ் நினைச்சிட்டு நம்பி ஓகே சொல்லிட்டான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் அங்க களத்துல அந்த பெரிய பலசாலியான சிங்கமும் வந்து நிக்குது. அப்பவும் ரியலைஸ் பண்ணல. போக போக சுத்தி உள்ள சூழ்நிலையை வச்சுதான் இல்லையே பார்த்தா இது டான்ஸ் போட்டி மாதிரி தெரியலையேன்னு கரெக்டா பாயபுல் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே எதிர்த்தாப்புல இருந்த அந்த மேசிவான சிங்கத்துக்கிட்ட ஒரு பஞ்ச் ஒன்று வாங்குறான். என்னடா அடிக்கிறீங்கன்னு அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு புரியுது இது டான்ஸ் போட்டி இல்லை உண்மையான ஃபைட்டுன்னு. அப்புறம் ஒன்ஸ் விஷயம் தெரிஞ்சு அதை அடிக்க ட்ரை பண்ணானா என்ன, அப்பயும் அடி வாங்கி தோத்து போனதான் மிச்சம். அவங்களோட சட்டத்திட்டப்படி தோத்து போன சிங்கம் அவங்களோட கூட்டத்துக்குள்ள இருக்கவே கூடாது, வெளியே போயிடணும். இதை யார் செயல்படுத்தணும்னா அந்த கூட்டத்துக்கு ராஜாவான சிங்கம் தான். சொந்த மகனையே கூட்டத்தை விட்டு துரத்துறது ஹீரோவோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ரொம்ப மனசு வெறுத்து போய் மக்குங்க கிட்டே தன்னோட பதவியை ஒப்படைச்சிடுறாரு. ஆக்சுவலா கிங் பதவியை. அந்த ஒரு சிங்கமும் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காம டக்குன்னு அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டராக என்ன போடுதுன்னா ஒரு முட்டாள் கோல சிங்கத்தை என் கோட்டத்தில் வச்சுக்க முடியாதுன்னு ஹீரோவை அடித்து துரத்திடுது. அவமானப்படுத்தி அனுப்புறது கூட பரவாயில்ல, இன்னும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தலையில் ஒரு தொப்பி வச்சு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தி பயங்கரமாக கிண்டலோடையும் அமுச்சுட்ருச்சு. கட் பண்ண அந்த பக்கம் மெல்மன் கூட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் வந்த ஒரு ஜெராஃபிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதிலிருந்து இன்னொரு ஜெராஃபி அவனை பார்த்து கேட்குது, டாக்டராக இருந்தால் மட்டும் டிசீஸ் வராதா என்ன, ஒரு நாள் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வியாதி வந்துட்டு இருக்குன்னு சொன்னது கேட்ட மறுகணமே இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இதுங்கெல்லாம் என்ன சொல்லுதுங்க, ஒருவேளை உண்மையாகவே எனக்கும் அதே மாதிரி சமயம் வந்தால் டாக்டர் வேணுமோ. இப்படி இவனோடதுலையும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி மறுபக்கம் மாட்டியும் அதோட இனத்தை சேர்ந்த ஜீப்ராக்கள் கிட்ட இதுவரை என்ன மாதிரி யூனிக்கான ட்ரிக்கை யாரும் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் போடுறான். ஆனால் அங்கே கதையே என்னன்னா அதை பார்த்த மற்ற ஜீப்ராக்கள் எல்லாம் இவன் கஷ்டப்பட்டு யூனிக்கா காட்டின ட்ரிக்கு அசால்ட்டா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயும் செஞ்சு முடிச்சிருச்சுங்க. அப்போ அதுங்க சொல்லுதுங்க, எங்க பாரு நீ செய்யறதெல்லாம் நாங்க பார்த்தா இல்ல பார்க்காமையே கூட செய்வோம், இதை போய் பெருமை பீத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு மாட்டி மூஞ்சில கரிய பூசற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் ரொம்ப மனசுடைஞ்சு போய் நானும் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண ஜீப்ரா தான் போகலன்னு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மன உளைச்சல் இவங்க 3 பேர் சேர்ந்து மறுபடியும் அந்த பிளேன் கிட்டே வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட அவமானத்தை மாற்றி மாற்றி சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் அங்கே கடைசியாக வந்த க்ளோரியாவுக்கு மட்டும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு மட்டும் இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கல. அவள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த மோட்டோன்ற நீரியான கூட டேட்டிங் போகிறதா முடிவு பண்ணியிருக்கிறான். ஸோ இப்படி க்ளோரியா லவ் பண்ணுற விஷயத்த மெல்மன் கிட்ட சொல்லவும் அவனுக்கு அதை கேட்டு டென்ஷன் ஆகி ஆர்குமெண்ட்டில் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையிலே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சேம் அதே மாதிரி மன உளைச்சலோட மாட்டி அந்த இடத்துக்கு வரும்போது சமாதானப்படுத்துற மாதிரி அட்லீஸ்ட் பேச்சு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வந்திருக்கிறது உண்மையாகவே மாட்டி தான் ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதனால விஷயம் தெரிஞ்சு அவன் இன்னும் கடுப்பாகி அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாம தான் பழகிட்டு இருந்திருக்கிற இத்தனை நாளா, அதனால இனி எனக்கு யாரும் தேவையில்லைன்னு கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு போயிட்டான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிங் ஜூலியனான லெமூர் தான் மெல்மனான நம்ம ஜெராஃபியை சந்திச்சு சொல்லுது, லைஃப் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரகிள் பண்ணி மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு நீ தான் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ற. பேசாம நேரா போய் க்ளோரியா கிட்ட உன்னோட காதலை சொல்லிடு, அப்பதான் என்ன நடக்குதுன்றதாவது உன்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல அதை கேட்டு நம்மளுக்கு ஒரு மன தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு க்ளோரியா மோட்டோ இன்வைட் பண்ண அந்த டேட்டிங் பார்ட்டிக்கு போறா. அங்கே அந்த ஆண் ஏரியான இவளை பற்றி பெருமை பேசாமல் அவளோட உடல் அமைப்பை பற்றி சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டு அவளுக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுள். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்த மெல்மன் நம்ம ஜிராஃபி தான் சொல்கிறான் அந்த மோட்டோ கிட்ட, டேய் உன்னோட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, அவள் ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். அவளோட நல்ல குணம் என்னன்றதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு கிண்டல் பண்ணுற, ஒழுங்கா ஓடி போடி இல்லைன்னா உதச்சி போடுவோன்னு இப்படி அந்த இடத்துல க்ளோரியாவை பற்றி ரொம்ப விட்டு கொடுக்கமா பேசினதும் அதை கேட்டு அவளுக்கு இதுவரை இல்லாத மாதிரி ஒரு தனி பாசம் மேலே உண்டாச்சு. அப்புறம் அடுத்த நாள் அவங்க இருக்கிற அந்த காட்டு பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு. மீன் ஒன்று வறண்ட நிலப்பகுதிக்கு நடுவில் துடிச்சு சாகிற மாதிரி காட்ட அதை வந்து சுத்தி பார்த்த விலங்குகளுக்கு ஒரே ஷாக். ஏன்னா ஒரு சில நாள்லயே அங்க இருந்த குளமே காணாம போயிருந்திருக்கு. லைக் அந்த பக்கம் நிக்காம வந்துட்டு இருந்த தண்ணி இப்ப சுத்தமா வரல. அப்ப இதை கண்ட புதுசா தலைவனான அந்த மக்குங்கான்ற சிங்கம் சொல்லுது, இங்க யாரு பலசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கிற தண்ணி கிடைக்கும்னு சொல்ல, பலசாலினா சிங்கங்கள் தானே, ஸோ அதுங்கெல்லாம் கேட்டு கோவம் வந்துருச்சு. ஓ அப்ப எங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்காதுன்றது நீ சொல்லாம சொல்லி காட்டுறியான்னு. ஸோ எல்லா விலங்குகளும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுதுங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஜூபா தான் ஒரு நல்ல தலைவனா செயல்பட்டாரு, அதனால அவர்கிட்டயே ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணுதுங்க. எனக்கு அப்போ வந்து கிங் லெமூர் சொல்லுது, உங்களுக்கு தண்ணி பிரச்சனை தானே, அதை சரி பண்றதுக்கான வழி ஏன்ட்டு இருக்கு, ஆனா அதுக்கு உங்களில் ஒருத்தர் இழக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நமக்கு பின்னாடி கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு எரிமலை இருக்கு இல்லையா, அதில் யாராவது ஒருத்தர் தங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளோட சபிக்கப்பட்ட இடம் சாபத்திலிருந்து மீண்டும் மறுபடியும் தண்ணி வரும்னு சொல்ல, இதை கேட்ட மெல்மலான நம்ம ஜிராஃபி ஏற்கனவே அவன் மன உளைச்சல நோய்வப்பட்டமா இருக்கிறதுனால எத்தனை நாளைக்கு இருந்துட போறேன்னு அவனே தானே முன் வந்து தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடி கூட போய் க்ளோரியா கிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்திட்டான். தென் இன்னொரு பக்கம் ஹீரோ இப்போதான் அவனோட ரியல் ஸ்கில் என்னன்றதை வெளிப்படுத்தி ஆகணும்னு அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்களோட இனத்துக்கு மறுபடியும் தண்ணி கொண்டு வரதான் முடிவு பண்றான். ஸோ எதனால திடீர்னு தண்ணி ஸ்டாப் ஆச்சுன்றதை செக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணி போய் பார்த்த இடத்துல தான் தெரியுது அந்த கிளவி தான் அதுக்கு முழுக்க காரணம்னு. அங்கேயே குடிசையெல்லாம் போட்டு ஆத்து தண்ணியை ஸ்டாப் பண்ணி ஹாயா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை தான் தேடணும்னு திரும்பி பார்க்குற நேரத்தில் அந்த கிளவிக்கு இவங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஆளுங்களை அனுப்பி ஹீரோவை கொல்ல பார்க்குறா. எதிர்பாராதது துரதிருஷ்டவசமாக ஹீரோ அங்கே ட்ராப்ல மாட்டிக்கிட்டான். ஆனால் மாட்டி எப்படியே தப்பிச்சிட்டான். இனி நம்ம கையில் எதுவும் இல்லை, உதவிக்காராத ஆள் கூட்டிடுவான்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த பக்கம் அந்த எரிமலைக்குள்ள சாக்ரிஃபைஸ் செரிமோனி நடந்துட்டு இருக்கு. முட்டாள்தனமா அந்த லெமூர் சொன்னதை நம்பி எல்லா விலங்கும் அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு மெல்மன் அந்த எரிமலையில தள்ளி கொள்றதுக்காக ஒண்ணு கூடி நிக்க, கடைசியா அவன் அந்த எரிமலை விளிம்புக்குள்ள தள்ளுற நேரத்துல க்ளோரியா வந்து அவனை காப்பாத்துறான். அப்பதான் அவளுக்கு தான் மேல அவன் வச்சிருக்கிற லவ் தெரிய வருது. மார்ட்டி நேரா போய் உங்களோட பையனுக்கு உதவி தேவைப்படுதுன்னு ஜூபா கிட்ட சொல்றான். அவர் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சி வேகமா ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டா ஹீரோவை கொல்ல போற நேரத்துல அவனை காப்பாத்துறாரு. அப்போ அந்த மனுஷங்கெல்லாம் சேர்ந்து 2 பேரையும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான், ஒரு அருமையான டான்ஸ் மூவ் போடுறான். ஏன்னா இவங்க எல்லாமே நியூயார்க்ல அவங்க பார்த்து ரசிச்சாளுங்க. ஆக்சுவலா இவனோட அசாதாரணமான டான்ஸ் மூவ் அடிக்கடி அவங்க பார்த்தவங்கன்றதுனால அவங்களோட நினைவுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு, ஆக்சுவலா இது ஹீரோ தான்டான்னு. ஸோ கூடவே ஜூபாவும் சேர்ந்து அந்த ஆட்டத்தை போட மனுஷங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள தாக்குறதை விட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த தண்ணி பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சுன்னா, இந்த குரங்கெல்லாம் ஒரு பிளேனை உருவாக்குச்சு இல்லையா, அதே பிளேனை வச்சு அணை கட்டி வச்சிருந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணி அவங்களோட பஞ்சத்தை போய்க்கிறாங்க. இதனால எப்பயும் போல காட்டுக்குள்ள வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே வல்கனிக் சாக்ரிஃபைஸ் செரிமோனியில் தவறுதலா ஒரு ஷார்க் வந்து விழுந்துருது. உடனே ஊருக்குள்ள தண்ணி வந்ததை பார்த்ததும் அந்த லெமூர் கிங்குக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் தண்ணி வந்ததுன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறம் ஹீரோவோட அந்த அசாதாரண திறமையினால தான் இவங்க கூட்டத்துக்கு மறுபடியும் தண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட கூட்டத்தோட ராஜாவா ஹீரோவை அறிவிக்கிறாங்க மக்குங்காவை எதிர்த்து. ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தெரிஞ்சு போச்சு மக்குங்கா வெல்லன்னு. அப்புறம் செவ்வாய்னால அவனோட பேச்சுக்கு எந்த எடுபடியும் இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு கடைசியில் அந்த கிளவி கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் கொஞ்ச நாள் செவ்வாய்னாலே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நியூயார்க் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதோட படம் முடிஞ்சது. எப்படி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். பாய், டோன்ட் சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.